அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 939 ரூபாய் 85% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 33% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 86% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். அமான் எக்ஸ்சேஞ்ச் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்தியாவுக்கு 278 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இலங்கைக்கு 975 ரூபாய் வழங்குறாங்க. இது இந்த லிமிட்டடுக்குள்ள மட்டுமே தான். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 277 ரூபாய் 50% வழங்கியிருந்தாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 980 ரூபாய் 1% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 968 ரூபாய் 61% வழங்குறாங்க 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 961 ரூபாய் 16% வழங்குறாங்க 1,00,000 ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 276 ரூபாய் 40% வழங்கியிருந்தாங்க. இலங்கைக்கு 954 ரூபாய் வழங்கியிருந்தாங்க. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இலங்கைக்கு பெஸ்ட்டான ரேட் தொடர்ந்துமே வழங்கிட்டு இருக்காங்க. அதுவும் அதிகமான டினார்கள் அனுப்பும் போது 300 400 500 தினார் இந்த மாதிரி நீங்கள் அதிகமான டினார் அனுப்பினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாய் சரி அதிகமாக கொடுக்குறாங்க UAE எக்ஸ்சேஞ்சில். ஆனால் UAE எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, மக்கள் வங்கிக்கு மட்டும் அந்த வளமையான மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அந்த ரேட் தான் கிடைக்கும். மற்றபடி இலங்கை வங்கி, சம்பத், கமர்ஷியல் பேங்க், NSB இந்த மாதிரி வங்கிகளுக்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா முதலாவது பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸோட சேர்த்து அந்த அமௌண்ட் ரேட்டும் அவங்க சொன்னது சரியாக விழுந்திருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறிவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறிவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறிவிட்டிருந்தாங்க. அதே போல் UJ, அல்சாமில், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், சல்மியாவில் இருக்கக்கூடிய KBE எக்ஸ்சேஞ்ச் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறிவிட்டிருந்தாங்க. தொடர்ந்து தெரிவிக்கிற ஒரு விடயம் தான் இந்த வாட்ஸ்அப்பில் சரி சிலர் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ரேட்டாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னாடி டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க எக்ஸ்சேஞ்சுகளில் முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த ரேட்டாக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா லிமிட்டட் தான். ஒரு லிமிட்டடான ப்ரைஸ் உங்களுக்கு 100 தினாருக்குள்ளே அல்லது 50 தினாருக்குள்ளே அந்த ரேட்டு வராது. ஒரு 10-20 தினாருக்குள்ளே மட்டும்தான் வரும்.
அதால் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட்டுக்கு அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 567 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 828 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 924 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 89 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை 23 தினாருக்குள்ளே வந்திருக்குது 22 கேரட். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக கம்மியாகுதான்னு. முடிந்த வரைக்கும் நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த நாட்களில் வாங்குங்க. குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா ஹஃபிதஹுல்லாஹ் வரா தன்னுடைய ஓராண்டு காலத்தை பூர்த்தி செய்திருக்கின்றார் குவைத்தில் மன்னராக. அதே போல் குவைத்தில் தற்போது ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 15, 10, 9, 7 இப்படின்னு குடியுரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அக்காமாவே அடிக்க முடியாது, அதே நிலைமை தான். நாட்டுக்கு போய் தான் சேரணும். தொழிலாளர்களுடைய கவலைக்கிடம். ஊழல் அதிகாரி கைது செய்யப்பட்டார். அதே மாதிரி முட்டைக்கான விலையில் மறுபடியும் குழப்ப நிலை. பாயிண்ட் டு பாயிண்ட் கேமரா பல பகுதிகளிலும் நிறுவப்பட்டு வருகின்றது. சபையா பகுதிகளில் தீ விபத்து. அதே போல் பணி அமைச்சகத்தின் சபஹான் மெயின்டெனன்ஸ் வேலை ஆரம்பம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஈசா அல் ரமதான் சவுதி அரேபியா குளிர்காலத்தை ஆரம்பித்து விட்டது. இனி வரும் நாட்களில் குவைத்துடைய குளிருக்கான சூழலை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. குளிர்ந்த காற்று மட்டுமல்லாது சவுதி அரேபியாவில் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை ரொம்ப அதிகமாகவே வீழ்ச்சி அடைந்தும், அதே போல் அந்த பனிப்பொழிவு அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ், சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஐஸ் மழையும் பெய்திருக்குது. சில இடங்களில் ஐஸ்கள் தேங்கி நிற்கிறது. வெள்ளையாக ஒவ்வொரு இடங்கள்லையுமே பனிப்பொழிவை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே போல் இனி வரும் நாட்களில் குவைத்துடைய குளிரும் உச்சகட்டத்துக்கு போயிடும். ரொம்ப கவனமாக இருங்க. அனைவருமே ஜெக்கெட் அணிஞ்சுக்கோங்க. தற்போதைய சூழலில் சவுதி அரேபியாவின் மக்கா அல் ஆன் தற்போது மழை ஆரம்பித்துள்ளது. பல பகுதிகளிலுமே தற்போது சவுதி அரேபியாவில் மழை ஆரம்பித்துள்ளது. ما شاء الله تبارك الرحمن. البداية الساعة 7 إلى 10 اليوم الجمعة 19/6/1446. اللهم لك الحمد والشكر يا رب. تصوير بناية الجلعود. குவைத்தின் அனைத்து அரச அம்சங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக உள்துறை அமைச்சகத்தின் அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை டெலிகிராம் மூலம் தெரிவித்திருக்கின்றார். குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா ஹஃபிதஹுல்லாஹ் வரா அவர்கள் தற்போது தன்னுடைய ஓராண்டு காலத்தை ஆட்சிக்கு ஓராண்டு காலத்தை பூர்த்தி செய்திருக்கின்றார். அவருடைய சில வீடியோ காட்சிகளையும் பார்த்துட்டு செல்லலாம். إخواني وزملائي وأبنائي عيون الوطن الساهرة، بمناسبة زيارتنا للمؤسسة الأمنية نؤكد تقديرنا لجهود منتسبي وزارة الداخلية المخلصة وأدوارهم الكبيرة في حفظ أمن الوطن وتحقيق الأمان لأهله الطيبين ومن يقيم على أرضه المضيافة، وهذا عهدنا الدائم بكم
الذي قطعتموه على أنفسكم أمام ربكم وشعبكم. إخواني، ونحن نشهد ما تقدموه لوطننا الحبيب من تضحية وإخلاص في منظومة أمنية شاملة، فإننا نقدر جهودكم المخلصة في حفظ أمن الوطن العزيز وتطبيق القانون على الجميع، والضرب بيد من حديد لكل من تسول له نفسه العبث بأمن الوطن وأمانه. ஒன்பது 008191 லாஸ்ட் நேஷனாலிட்டி கான்டாக்ட் வித் ஆஸ் அப்படின்ற மாதிரி இப்போ கம்யூனிட்டி ஒன்றே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் குவைத்தில் தொடர்ந்துமே குடியுரிமை பறிப்பு ஆரம்பமாகி இருக்குது. ஆர்டிக்கல் 10, 9, 7 அதே போல் 13, 15 தொடர்ந்துமே குடியுரிமைகள் பறிக்கப்பட்டு வருது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தங்களுடைய குடியுரிமைகளை ஃபோர்ஜரி பண்ணி, அதாவது ஃபோர்ஜரி பண்ணின்னு எப்படின்னா, இங்கே யாராவது அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் திருமணம் முடித்து குவைத்தியாக மாறி இருப்பாங்க. சாதாரண உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய தங்கை ஒருவர் இங்கே திருமணம் முடித்து ஒரு குவைத்தியாக மாறி இருக்கிறாங்க மிச்சங்காலமாக. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, நான் மெதுவாக அப்படியே ஒரு டூரிஸ்ட் விசாவில் ஏதாவது ஒன்றில் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே சிஸ்டமை ஹேக் பண்ணியோ அல்லது யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்து சிஸ்டமை பிரேக் பண்ணியோ என்னையும் அந்த சகோதரியோடைய சேர்த்து அவங்களுடைய சகோதரனாகவும் அதே போல் நானும் ஒரு குவைத்தி குடிமகன் அப்படின்னு என்னுடைய டீட்டெயில்ஸை நான் மாற்றிக்கொள்கிறது. அதுக்கப்புறமா இங்கேயே திருமணம் முடித்து பிள்ளைங்களை பெற்று இந்த மாதிரி வாழ்ந்து நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா குடியுரிமையை இழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் அவங்களோட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய நிலை தான் ரொம்ப கவலைக்கிடம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்றத உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சகம். அதால் அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட அடுத்த கணமே கேன்சல் அடித்து உங்களையும் நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அது உங்களுடைய கஃபீல் நீங்கள் அவர்கிட்டே வேலை பார்த்தீங்கன்னா ஓகே, அவருக்கும் இதே நிலைமை, அடுத்தது உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்றது தெரிஞ்சு போயிடும், எப்படியுமே உங்களை அனுப்பி வச்சுருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கவலை எல்லாமே இந்த வெளியில் வேலை செய்கிறவங்க தான். நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை. இருந்தாலும் அந்த வெளியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்களே அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. கஃபீல் இந்த நாட்டை விட்டு போனால் கூட தெரியாது. அப்படியே இருந்துட்டு கடைசியில் அக்காம அடிக்கிற நேரம் வரும்போது தான், ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும்போது தான் கஃபீல்ற ஞாபகம் வாருது. அப்புறம் கோல் அடித்து பார்த்தா கஃபீல்ற ஃபோன் வேலை செய்யாது, சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். ஆளை தேடி போய் வீட்டு பக்கம் போனால் ஆள் இருக்காது. கடைசியில் ஃபிங்கர் வச்சு தான் நாட்டுக்கு போக வரும். சிவில் ஐடியை தொடர்ந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரீஃபர்ஸ் பண்ணி. கடந்த காலங்களில் முற்றுமுழுதாக குவைத்தில் முட்டை தடைப்பாடு இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா விலையும் அதிகரித்து கொண்டே இருந்துச்சு. அதன் பிறகு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை உடனடியாக நிறுத்தினாங்க குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம். இப்போதைக்கு வரைக்கும் ஸ்டேபிளான சூழலில் இருக்குது. இதை தொடர்ந்தும் 2025ஆம் ஆண்டுக்கும் இதை தொடர்ந்தால் மட்டுமே குவைத்தில் முட்டைக்கான தட்டுப்பாடு கம்மியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் மறுபடியும் விலை அதிகரிக்காமல் இருந்தால் நல்லம். அதை வச்சு தான் ஏதோ நாங்கள்லாம் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. அடுத்ததாக ஜுனப் சுர்ரா ஜெமியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வெஜிடபிள் டிரான்ஸ்போர்ட்டரிடம் லஞ்சம் வாங்கியதால், காய்கறி கம்பெனி ஒன்றிடம் லஞ்சம் வாங்கியதை கண்டுபிடித்த அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வேலைத்தலங்களில் லஞ்சம் மட்டும் வாங்கிறாதீங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல், ஓட்டுநர்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் கேமரா ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறுவப்பட்டு வருது. தயவு செய்து கவனம். வேகத்தை நீங்கள் ஒரு கேமராவுக்கு முன்னாடி கம்மி பண்ணி திருப்பி அடுத்த கேமரா வரும் வரைக்கும் இருக்கிற கேப்பில் ரொம்ப வேகமாக போனீங்கன்னாலும் கேமரா அடிக்கும். ஏன்னா அந்த டைம் டியூரேஷனை பார்த்து நீங்கள் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இந்த கேமராவை கடந்திருக்கணும். ஆனால் இவ்வளோ வேகமாக கடந்திருக்கீங்கன்னா நீங்கள் இடையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்றத கணிச்சு இனிமேல் கேமரா கேப்சர் பண்ணிடும். ரொம்ப கவனம். برافو عليكم، برافو. خلاص يبا ها الكاميرات الحين خلاص كلها بتصير بوينت تو بوينت. سالفة انك والله بس تجي كاميرا تخفف ولما تعبرها وتطوفها تدوس، ولما تجي كاميرا ثانية تخفف مرة ثانية راح تصورك ماك تمشي عليها يا حبيبي. الحين بوينت تو بوينت. الحين شو تسوي الكاميرا؟ مجرد ما تطوفها وتروح حق الكاميرا الثانية راح تقيس المدة الزمنية لعبورك المسافة ما بين الكاميرتين، واذا كنت دايس راح تصورك يا حبيبي. சுபையா பாலைவனம் கஸ்மா ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த ஃபயர்வுட்ஸ் அதிகமாக அந்த ஃபஹம் சம்மந்தப்பட்ட விடயங்கள் வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனம்.
மாஷா அல்லாஹ் தபாரக்கர் ரஹ்மான். சபஹான் பகுதிகளில் தன்னுடைய வேலை திட்டத்தை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பணி அமைச்சகம். ரொம்ப சந்தோஷம். பல வீதிகள் தொடர்ந்துமே டேமேஜ் ஆகி பல ஓட்டுநர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்த அடுத்ததாக சபஹான் பகுதி தற்போது மீண்டும் பணி அமைச்சகத்தால் புனர் நிர்மாணம் செய்ய ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 7வது ரிங் ரோட், சால்மி ரோட், அப்தலி ரோட் இது எல்லாமே இனி வரும் காலங்களில் நீட் அண்ட் கிளீனாக வந்துடும். ரொம்ப சந்தோஷம். المهندس مشرف النطاق الثاني 18 بناء على تعليمات وزير الاشغال العامه دكتوره نوره محمد المشعان. اليوم احنا متواجدين للوقوف على اخر مستجدات الاعمال للعقود الجديده، واحنا اليوم منطقه صبحان اعمال صيانه جذريه لاعمال الطرق من دوار الحرس الوطني الى دوار وزاره الداخليه. والاعمال اللي تمت طبعا كانت في معالجات عميقه 21 الى 16، وكذلك في فرش تايب 1 اسفلت وتايب 2، واليوم احنا عندنا فرش 35 سياره تايب 3. نتمنى من رواد المنطقه يطولون بالهم علينا لاتمام الاعمال بالوقت المحدد وعلى اكمل وجه. பணி அமைச்சகத்துக்கு கோடான கோடி நன்றிகள். எவ்வளவோ கஷ்டம் இந்த ரோடுகளில் போகும்போது ஒவ்வொரு ஓட்டுநர்கள் படக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் இனி வரும் காலங்களையாவது குறைஞ்சி போகட்டும் அப்படின்னு துவா செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவு மோசமாக இவ்வளவு காலத்துக்குமே பார்த்திங்கன்னா சில ஓட்டுநர்களுடைய டயர் வெடிச்சு போயிடும். கஃபீல்கிட்ட சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பார்த்து ஓட்டணும் வண்டி அப்படின்னு சொல்லி அவன் சம்பளத்தை தான் கழிப்பேன்னு எத்தனையோ ஓட்டுநர்களுக்கு சம்பளத்தில் கழிச்சிருக்கிறாங்க. அதே சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க டாக்ஸி ஓட்டுநர்கள் அவங்களுடைய நிலைமை அதோட பெரிய பாடு. ஒரு நாளைக்கு டேக்ஸுக்கு கட்டுற கட்டணத்துக்கு கூட உழைக்க முடியாத சூழல் இருக்கும்போது ஒரு டயரோ அல்லது ரிம்மோ வெடிச்சிருச்சுன்னா மொத்தமும் போச்சு. அந்த அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் ஃபுல்லாகவே ரோடுகளில் இருக்கக்கூடிய பள்ளங்களை எல்லாம் சரி பண்ணி கொஞ்சமாவது சரியான நிலைமை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓட்டுநர்களுடைய நிலைமை சீராகிடும். அதே போல் வெளியில் அக்காம அடித்து வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் இருந்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அடிக்கடி சிவில் ஐடி, மொபைல் ஐடியை ரீஃபர்ஸ் பண்ணி பார்த்துக்கொள்ள சொல்லி, அதே மாதிரி கஃபீல் அவங்களுடைய ஸ்பான்சரை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்துக்கொள்ள சொல்லுங்கள். சில நேரங்களில் ஸ்பான்சர் போன பிறகு தலையில் கை வச்சு அர்த்தம் இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சந்திக்கலாம்.